அடுத்து கும்பராசிக்காரர்கள். ராசியிலேயே சனி உட்காந்துருக்கார். சனி உடம்புலேயே உட்காந்துருக்கார். சனியே பிணியேன்னா சனி உடம்புல உட்காந்தா மந்தத்தை உண்டு பண்ணும். காலையில் பொழுது விழிஞ்சிருச்சா, வேலைக்கு வேறு போய் தொலையணும். அப்போது நிறைய நேரங்களில் நான் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அப்போது கும்பராசிக்காரர்கள்லாம் பார்த்துருக்கேன். அவங்க எப்படின்னா பஸ்ஸில் தூங்கிட்டே போவாங்க. அப்படி தூங்கிட்டே போவோம். ஆமாம், இப்போ நம்ம போயிட்டுருக்கோமா வந்துட்டுருக்கோமான்னு கேட்பாங்க. இப்போ தான் காலைல பொழுது விடியுது, காலைல 7 மணி, அதுக்குள்ளேயே அவன் டயர்ட் ஆகிட்டான். போயிட்டுருக்கோமா இல்லை வேலை முடித்து வந்துட்டுருக்கோமா, அது கண்ணு திறந்து பார்க்குறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. பக்கத்தில் இருக்கவன்ட்ட கேட்பான். அப்படி கும்பராசிக்காரர்கள் உடம்புல சோம்பேறித்தனமாக உட்காந்துருவார் சனி. அப்போ நீங்கள் என்ன பண்ணும், என்ன அந்த படம் நினைத்ததே நடத்தி முன்னேறு, காலைல எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போயிடணும். வேறு வழியே இல்லை. உடம்பை சுறுசுறுன்னு வச்சுருந்தா தான் சரியா. உடம்புல சனி உட்காந்துதால் மந்தத்தை கொடுப்பார். வார்த்தைகளில் ஏய் அந்த கதவை போய் மூடுறா, அது ஒரு வேலை தானே. யோ என்னையா கதவை மூடுறது கூட ஒரு வேலை நினைக்கிற, எல்லாமே ஒரு வேலை தான். தண்ணி குடிச்சிட்டு பேசு, எடுக்கலாம் தான் குடிக்கலாம் தான், அது ஒரு வேலை தானே. ஸோ இப்படியே எல்லாமே வேலைன்னு உங்களுக்கு தோணும். அப்போ 3, 7, 10 ஒரு வாத்தியார் இருந்தாராம், ஒரு ஸ்கூலில் இருந்தாராம். அந்த ஸ்கூல்லேயே ஒரு பையனும் படிச்சுட்டு இருந்தானா. அந்த பையன் என்ன பண்ணானா, அந்த வாத்தியாரோட கிளாஸுக்கு வந்தானா. அவனும் 10th படி அப்படி ஒரு கிளாஸாக தாண்டி 10th வரான். இப்போ இந்த வாத்தியார் அவனோட வாத்தியார், ஆனால் அவனோட அப்பாவும் இவர் தான். இப்போ இவர் என்ன பண்ணுறார், தான் ஒரு பெஸ்ட் வாத்தியார், அதாவது விலை போகாத வாத்தியார், நிற்கிறது தான் பையனாக இருந்தாலும் தண்டனையை கரெக்டாக தர வேண்டிய வாத்தியார் அப்படிங்கிற பட்டத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே எல்லாருக்கும் 2 அடி அடித்தா இவனுக்கு மட்டும் 4 அடி விழும். ஏன்னா வாத்தியார் வந்து நடுநிலையானவர். அந்த மாதிரி சனி தன்னை நடுநிலையானதாக காட்டிக்கிறதுக்காக கும்பராசிக்காரங்க என்ன தப்பு பண்ணாலும் ஒரு தப்பு பண்ணால் 10 அடி விடும். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மேனேஜருக்கு பிறகு ஹலோ ஹவ் யூ, எங்கே இருக்கீங்க சார், கேன்டீனில் போண்டா சாப்பிட்டுருக்கேன் சார், ஓப்பனாக சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு பின்னாடி அவரும் போண்டா சாப்பிட்டு இங்கே தான் இருப்பார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சார் இந்த பக்கத்தில் தான் சார் இருக்கேன், இந்த டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கேன் சார், நெக்ஸ்ட் மீட்டிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் சார் அப்படிலாம் சொன்னீங்கன்னா ஆன் தி ஸ்பாட் மாட்டிப்பீங்க. இதுக்கு பேர் தான் ப்ரிப்பரேஷனா அப்படின்னு கேட்பார். சின்ன டெஸ்ட் வைப்பார். உங்களை டெஸ்ட் வச்சு ஆமாம் நீ எங்கே இருக்க. நிறைய பேர் இப்படி தான் பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஹலோ ஒருத்தர் அனுப்புகிறார் தான் ஒய்ஃபுக்கு, ஹாய் ஹனி ஐ லவ் யூ. 3வது மெசேஜ் ஒய்ஃப்டேருந்து, குடிச்சிருக்கியா. எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். அப்படி அது எப்படின்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்தெந்த மூஞ்சி எப்படி வச்சு எப்படி பேசுவீங்கன்னு தெரியும். அதனால் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மாட்டிக்காதீங்க. கும்பராசிக்காரர்கள் என்ன சரி சார் குட் மார்னிங் சார் அப்படின்னீங்கனால இன்னும் ஓவராக பண்ணுறா, கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. நீ இப்படிலாம் கிடையாது அப்படின்னு. ஸோ அதனால் இயல்பாக இருங்க. சரி, வந்ததுக்கு ஒரு நல்லது சொல்கிறேன். 3, 7, 10 சனி பார்க்குறாரு. 3ங்கிறது முயற்சியில் விட்டு விடுவீங்க. 7ங்கிறது காதல் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் போது காதல் இதயமே வேணாம். நோ முரளி கான்செப்டே வேணாம். நேராக போங்க. ஏய் ஆகாயம் தீ பிடிச்சா நிலா காயும், என்ன வேணும், நீ தான் வேணும், ஓப்பனாக சொல்லிடுங்க. உடனே ஓகேன்றாங்க. அடுத்து 10 பார்க்குறாரு சனி. 10ங்கிறது பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க, அரசியல் ஈடுபடுறவங்க, சங்கங்களில் இருப்போம், யூனியனில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் புகழ் மாலை வெற்றி மாலை வந்து சரி ரொம்ப பிரபலமாக போகிறீங்க. சரியா? அதனால் இப்போது கும்பராசிக்காரர்கள் பிரபலமாவீங்க. காதல் வரும். ஆகாயம் தீ பிடிச்சா என்ன என் ஞாபகம் வரணும். ஓகே, அப்படியே தமிழ்நாடு டைம்ஸ் ஞாபகம் வரணும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்துட்டோமா, ஐயோ போய் உடனே பண்ணிடணும். உடனே பண்ணிவிட்டு உடனே ஷேர் பண்ணிடணும். எல்லாம் பண்ணிடணும்.